இந்த பூமி அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பல மர்மமான விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு வினோதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல மனிதர்களாக இடாமல் இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.5% கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லும். இதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த உலகத்தில் எத்தனையோ மலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே யாருமே கைலாச மலை ஏறினதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு கொஞ்சம் புரட்டி பார்த்தா அந்த மவுண்ட் கைலாஷை யார் ஏறினாலுமே அவங்களுக்கு சீக்கிரமாக வயசாகிறதாகவும் அண்ட் அதனால் அவங்க சீக்கிரமாக செத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் கைலாஷை சுற்றி இருக்கிற ஒரு வித்தியாசமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறதா என்னதான் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுண்ட் கைலாஷ் அப்படிங்கிறது ஒரு மலையே கிடையாது. அது ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக பழமையான பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உலகத்தில் பல பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. பட் என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியன் மித்தாலஜி படி மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மலையில் தான் இன்னைக்கு வரைக்குமே சிவன் வாழ்றதா நம்பப்படுது. அண்ட் இதனால தான் யாராலுமே அது ஏறல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாலுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.